வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பூண்டு தொக்கு செய்ய போகிறோம். நீங்கள் வந்து குழம்பே வீட்டில் வைக்க தேவையில்லை. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு பெரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்தி கொண்டு அந்த மாதிரி செய்ய போகிறோம். பூண்டு தொக்கு செய்கிறதுக்கு 1 கிலோ பூண்டை வந்து நல்லா உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இன்னும் 50 கிராம் உப்பு தேவைப்படும். அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சம் போடணும். இதுதான் நமக்கு வந்து பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயப்பொடி இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள். நம்ம அதெல்லாம் உங்களுக்கு போடும்போது நான் காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 100 ml. இப்போ இந்த நல்லெண்ணெயில் வந்து நம்ம இந்த பூண்டை வந்து போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சா தான் அந்த பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே பூண்டு தொக்கு வைக்கணும்னா பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிடணும். வதக்கி எடுத்தாச்சு. இதில் பாதி பூண்டு வந்து நம்ம அரைக்கணும், பாதி பூண்டை வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வைக்கணும். நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கடுகு கொஞ்சமாக கடுகு போட போகிறோம். கடுகு வெடிக்குது. இதில் வந்து நம்ம பாதியை வந்து அரைச்சி வச்சுருக்கோம், பாதியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பாதி பேஸ்ட்டு அரைச்சி வச்சது, அந்த பூண்டு கட் பண்ணது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா சுருளை வதங்கணும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு ஒரு 2 கை அளவு உப்பு போடுறேன். கரெக்டாக வந்து ஒரு 30 கிராம் எழுதி உப்பு போட்டிங்கன்னா சரியாகும். 1 கிலோவுக்கு 30 40 கிராம் அந்த அளவு உப்பு தேவைப்படும். உப்பு போட்டேன். இப்போ நம்ம 100 கிராம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெயிலே மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே புளி பேஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த உடனே நம்ம வந்து இந்த கடுகு வெந்தய பொடி போடணும். கொஞ்சமாக வந்து கடுகு வெந்தயப்பொடி 1 ஸ்பூன், கடுகு வெந்தயமும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, அப்படியே ஒரு பிஞ்சு அளவு வெல்லம். இந்த வெல்லம் வந்து எல்லா தொக்குமே நீங்கள் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இனிப்பு புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்க்கும் போது நம்மளோட தொக்கில் வந்து 6 சுவை வரும். இந்த தொக்கில் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு எல்லாமே வர மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். உப்பு போடுறோம், வெந்தயம் போடுறோம், எல்லா டேஸ்ட்டும் வரும். 6 சுவை வரும். நம்மளோட தொக்கில் ஸ்பெஷாலிட்டியே வந்து 6 சுவை வர மாதிரி பண்ணுறதா நம்ம தொக்கு. 6 சுவையும் ஒரே இடத்துல கிடைக்கும் நமக்கு. சூப்பரான அழகான பிரண்டை தொக்கு பாருங்கள். பார்க்கவே நாக்கில் வந்து எச்சி ஊறும். அந்தளவுக்கு இருக்கும் இந்த பிரண்டை தொக்கு. நல்லா எண்ணெய் மிதக்குது. எல்லாமே இந்த ஒரு தொக்கு போதும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். பூண்டு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து தொக்கு வெரைட்டிஸ் வந்து ட்ரைனிங்ஸும் நம்ம எடுக்கிறோம். ப்ராப்பரான ட்ரைனிங்ஸு, அதை எப்படி பிஸ்னஸாக பண்ணலான்ற ட்ரைனிங்கும் நம்மகிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வகையான தொக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம தொக்கில், நம்மளோட தொக்கில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் அறுசுவை வர மாதிரி இது 3 மாதத்துக்கு வந்து கெடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம். அந்தளவுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே.
தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.